ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஜேஎஸ்டி. இந்த நம்ம என்ன பார்க்க போனா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க வெடிக்குள்ள போலாம். மக்களே, இந்த வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் தான். மக்களே, ஆர்டர் நம்ம கடை ரொம்ப லாஸ்ட்ல இருக்கு. இப்போ எத்தனை சில பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் ஒருத்தர் ஆஃப்லைனில் விளாண்டு இந்த செக்ஷன் 4 அன்லாக் பண்ண மாதிரி கடையை வந்து லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டாக மாற்றிட்டு போகிற மக்களே. ஏன்னா ஆர்டர் ஒரு எபிசோட போட்டாச்சு, பேக் டு ஃபார்ம் த லாஸ்ன்னு. ஆனால் இது இப்போதைக்கு பண்ண முடியல மக்களே. ஏன்னா இது ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட்லாம் சில பேர் வாங்க மாட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு ஷார்ட்ஸாக போடுற மக்களே. இது என்ன பண்ணுறேன்னா இந்த கடை நல்லா ஃபுல்லாக பாதிக்கிட்ட ப்ராஃபிட் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். பார்ட் 6 பார்ட் 5 வரைக்கும் போட்டுக்கோம். இது ஒரு ஷார்ட்ஸ் மக்களே. மறக்காமல் இதுக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய் மக்களே. உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருக்கோ, அதில் வந்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன். பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டாக மாற்றிட்டு பார்ட் 6ன்னு ஒன்று போடுறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் ஆப்ஷன் விளையாடும் போதே நம்ம கடை நல்லா ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும் மக்களே. இது நெக்ஸ்ட் ஒரு கிளிப் வரும். அந்த கிளிப்லேருந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா அது பாதி ப்ராஃபிட்டில் இருக்கும் அந்த கிளிப்பு. அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம கடை ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிச்சு மக்களே. மறக்காமல் அந்த நெக்ஸ்ட் ஒரு கிளிப்லாம் பாருங்கள். பாய் மக்களே. அப்படியே விளாண்டுட்டு மக்களே ஆஃப்லைனில். ஏன்னா கடை ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு. சரி ஃபுல்லாக சரி பண்ணிட்டு திரும்பி வீடியோ போடாது பார்ட் 6 போடலான்னு நினச்ச மக்களே. ஆனால் என்ன பண்ணேன், ஆஃப்லைன் விளாண்டுக்கும் போது காந்தி ஒரு ஃப்ரிட்ஜையும் இங்கேருந்து ஒரு ஃப்ரிட்ஜையும் இங்கே இருக்க இந்த ஷெல்ஃபையும் விற்றுட்டேன். அதனால தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டம் வந்துக்கு இது ப்ராடக்ட்லாம் வாங்க முடிஞ்சுக்கு மக்களே. அதான் இப்போ நான் பண்ண விஷயம் நல்லா கரெக்டான விஷயம்னால இது ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு சீக்கிரமாகவே. ப்ராஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. அதான் மக்கள் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது அந்த 2 டேபிள் விற்றதுக்கு மேட்டு வர காசுலாம் இது டக்குன்னு பொருள் வாங்க ஆரம்பிச்சிடும் மக்களே. 9 மணி நேரத்துக்குள்ள அந்த ப்ராடக்ட் அப்படி இது டக்குன்னு அப்படி அடுத்த நாள் வந்து இது ஒரு நாள் தான் விளாண்டேன். அப்புறம் மைனஸ் வந்துருச்சு. அந்த மைனஸ் ஆனால் உடனே போயிடுச்சு ப்ராடக்ட் இருந்ததுனால. வேகமாக பில் போட்டு முடிக்க வேண்டியதா மக்களே. 48 வேற ஒன்று. ஓகே 103 16.24 சீக்கிரம். ஒரு பட்டர் எத்தனை பேர் இருக்காங்கோ பில் போடணும் சீக்கிரமா. 10 சூப்பர். நல்லா வாங்கிக்காட்டேன். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறையா பொருள் வாங்கிக்காரு இந்த அங்கிள், ட்ரெவர் அங்கிள். 83. இப்போ நாளைக்கு நம்மளுக்கு மைனஸ் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காசு இருக்கும். அந்த காசு வச்சு நம்ம காடி அப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணலாம். நமக்கு எவ்வளோதான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா நிறையா மக்களே, நிறையா பொருள் வாங்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. கடை இது லாஸ்ட் வந்து ப்ராஃபிட் மாறிட்டு இருக்கு. இல்லை இது இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரே இது மட்டும் தான், ஒரு டே மட்டும் தான் மக்களே ஆஃப்லைன் இருந்தேன். அந்த ஒரு டேல தான் என்ன பண்ணேன், இந்த ஷெல்ஃபையும் ஃப்ரிட்ஜையும் விற்றேன். இந்த அடுத்த நாள் அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷெல்ஃபை விற்று அந்த 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 கொஞ்சம் காசுல டக்குன்னு பாக்கெட் வாங்கி வச்சுட்டேன். இது அடுத்த நாள் கேமில் சொன்னால் 80 தான் வாங்கினேன். 80 தான் சேல் பண்ண முடியாது கேமில். 76 வச்சுருக்காங்களா? இல்லை இவங்க மட்டும் தான். இப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. காலைல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு காசு இருக்கும். ரீஸ்டாக் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிச்சுட்டு தான். இது என்னது? ஓகே 46 ரூபா. 46.96 ஜூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் லெவல் 17 போக போகிறது. 10.71 மக்களே. நம்ம ஸ்டோர் லெவல் 17 போய் விட்டது.
ஆனால் பார்த்தா தெரியும் 16 17 வந்துருச்சு. 50 25 418 ரூபா இருக்கு. இப்போ நம்ம அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருக்கும். க்ளோஸ் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க காசு போயிடுச்சா. ஆனால் மட்டும் 333 ரூபா இருக்கு. எத்தனை நம்ம புது புது பாட்டில் வாங்க முடியும். அதுக்கு ரொம்ப ஆளக்கூடாது. இது மாதிரி எக்ஸ்ட்ரா போனாலும் போகும். லாஸ்ட்டாக உள்ள ப்ராடக்ட் 31 ரூபா. அப்படி காசு மட்டும் பக்கலாம் போலி வாங்கிக்கலாம். மக்களே ரீஸ்டாக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பக்காவாக எல்லாத்தையும் அடிக்காச்சு. இப்போ ப்ரைஸை செக் பண்ணிட்டு கார்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே கரெக்டாக இருக்குது. இது வந்து இதுவும் கரெக்டாக இருக்குது. இல்லை தப்பாக இருக்குது. 5.67 அப்போ 5.77 வைக்கணும். இல்லை வாங்க மாட்டாங்க. அதிகமாக இருக்குன்னு போயிடுவாங்க லூசு பயலுங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பவுடரு. ஏய் 5.25 5.35 வைக்கணும். 5.35. நம்ம டக்குனு இங்கே போயிட வேண்டியதான். பாதி இதுக்கிட்ட 5.60 அப்போ 5.70 5.70 எல்லாத்தையும் வேகமாக வைக்கணும். 6.78 ஓகே. 4.75 அப்போ 4.85 வைக்கணும். 4.85. வேறு எங்கே என்ன இருக்குது. 4.29 அப்போ 4.79. இது 3.40 கட்டு. இது 6.35 அப்படி 6.45. இது என்னது 2.84 அப்போ 2.94. ஓகே நெக்ஸ்ட் இது என்னது 10.48. ஓகே இது அப்படியே தான் இருக்குது. இது வந்து 2.88 அப்போ 2.98 வைக்கணும். 2.98 அதான் வச்சாச்சு. இங்கெல்லாம் இதோட பார்க்குறோம். நல்ல வேலை. 2.53 63. இது 2.72 2.72. வாட்ரு கேன் 3.46 இது 3.50. ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கு மக்களே. இது கடை ஸ்டார்ட் ஊற்றிடலாம். யோகட் வாங்க முடியாதுன்னு பார்ப்போம். யோகட் 30 ரூபா. இதில் வச்சுருப்போம். கடையை பேக் டு த ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இதை என்ன ஒரு ஃப்ரிட்ஜையும் இதையும் வாங்க வேண்டும் மக்களே. கரெக்டாக அப்படிதான் நியூ ப்ராடக்ட்டில் அதை தான் வச்சுருந்தோம். அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக நியூ ப்ராடக்ட்டு. இந்த செல்ஃப் ஃபுல்லாக நியூ ப்ராடக்ட் தான் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ காசு இல்லைனால விற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் கஸ்டமர் வந்துக்கிட்டோம் நாங்கள் போய் விளாண்டுப்போம். இது மாதிரி இதான் 1 2. ஓகே இது கிட்ட தான் இருக்கு. ஒரு ஜம்ப் பண்ணால் போயிடலாம். கீழே வந்துட்டேன். ஒன்றும் குதிச்சு குதிச்சு இங்கே அப்படியே எகிரி. இது மேலே அப்படியே எகிரி. இது மேலே அப்படியே எகிரி. இப்படி மேலே எகிரி அப்படியே கீழே வந்துடணும். கஸ்டமர் மாட்டாங்க. பில்லு போட்டு தான் டக்குன்னு. மொதல் கஸ்டமர் 42 ரூபாய் அது மாதிரி வாங்கிக்காங்க. என்டர். சீக்கிரம் எல்லாத்தையும் கொண்டு வரணும். புதுசாக கொண்டு வரணும். யோகட் வாங்கிடலாம். யோகட் அதான் மைனஸில் போனாலும் பரவாயில்ல மக்களே. ஆனால் புது ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தாலும் இந்த மைனஸ் டக்குன்னு அடிச்சுட்டு புது ப்ராடக்ட் திரும்பி வாங்க முடியும். ஆமாம் ஓடுறா வெயிட் டக்குன்னு. கீழே போட்டுக்கோ. ப்ரைஸு 2.27 அப்போ 2.37 37. அதான் டக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும். 21.37. என்ன பண்ணும் இங்கே போயிட்டு இதை எடுத்துட்டு எறாத. ஓகே இந்த 6 பேக் காமெடி ஒன்று ஸ்கேன் பண்ணி இது ஒன்று தேவை. இங்கே என்ன இல்லை அதிகமாக பிரெட் பாக்கெட் இல்லை. இங்கெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல கீழே ஒன்று
ஓகே அப்புறட்டு இந்த மேலே இருக்க இது ஸ்பெகட்டி ஸ்பெகட்டி இல்லைங்க கீழே பிரெட் இருக்கு ஸ்பெகட்டி இல்லை மாற்றி பிரெட்டை அது கீழே வச்சாலும் ஸ்பெகட்டி வந்துச்சு இங்கே ஸ்பெகட்டி தான் வைக்கணும் ஓகே அடே உள்ளே போய் பிரெட்டை மட்டும் இது பண்ணி விட்டுறலாம் பிரெட்டு இது ஓகே 94 வந்தோடனே இது பண்ணி விட்டுறலாம் வாங்கி வச்சிடலாம் டக்குன்னு 25 29 ஆனால் அது வரைக்கும் உங்கள் இது கஸ்டமருக்குலாம் புது பாட்டு கிடைக்காது அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம்னா அந்த பாட்டு கிடைக்காது அதுதான் பிரச்சனை கதையை பேக் டு த ஃபார்ம்னு கொண்டு வந்தாலே போதும் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் மக்களே அதில் இது போன எபிசோடில் வந்து என்ன பண்ணிப்போம் கடையை எடுத்து வந்து பார்ப்போம் அந்த 115 அந்த 115 தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 115 அதோட முடிச்சுப்போம் 115 -$, இருந்துக்கும் 37 அது இன்னைக்கு காலை தான் விளாண்டேன் அதுக்கப்புறம் அடுத்த அந்த 115 முடிஞ்சு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணேன்னா இது அந்த அதாவது இந்த கேமோட டேல சொல்லணும்னா முந்தா நேற்று தான் இந்த 115 -$, விளாண்டேன் அதில் இந்த இதுக்கு வாரி பண்ணிட்டு நேற்று வந்து அந்த ரெண்டு ஃபர்னிச்சரை விற்றுட்டேன் நேற்று வந்து ப்ராஃபிட் வாங்கி பண்ணோமா அதான் இருந்தது ஓகே கடை திரும்பி ப்ராஃபிட் ஆகுங்களே இந்த எபிசோடில் ஃபுல்லாக கடை ப்ராஃபிட் ஆக வச்சிருச்சு மக்கள் ஏதாவது கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு போட்டுருங்க ஆனால் கடை திரும்பி ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிச்சு 64 என்னது 8.46 8.46 கஸ்டமரை கூட்டு போய் ஆர்டர் போட்டு வந்துடலாம் அப்படியே ஆர்டர் போட்டது அடிக்கலாம் கஸ்டமர் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் எல்லாரும் கோச்சிட்டு போக மாட்டாங்க கீழே ஸ்பெகட்டி எடுக்கடா அடிக்கி தொலை நெக்ஸ்ட்டு இது என்ன சால்ட்டு அடிக்க சீக்கிரம் அடிக்கியாச்சு அச்சுமலை என்று வேகமாக ஓடு இது வந்து அந்த இது வேற வந்துடும் அடிக்கடி வேகமாக ஓடி இது இங்கே தள்ளு அடுக்கு நவுருங்க எல்லாரும் சங்கத்தில் நவுதுருங்க ஜேஎஸ்டி மார்க்கெட் ஆன் ஃபயர்னு போட்டு விட்ருங்க எல்லாரும் மறக்காமல் ஜேஎஸ்டி மார்க்கெட் பேக் டு த ஃபார்மு அப்படின்னு வச்சு போட்டு விட்ருங்க மக்களே கமெண்டில் அது மாதிரி கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு அனிமேஷன் ஓடிட்டே இருக்கும் அது மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்ககிட்டே ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணிடுங்க எல்லாத்தையும் பண்ணிடுங்க 84 டாக்டர் எல்லாருக்கும் பில் போட வேலை தான் நம்மளுக்கு 14.86 நெக்ஸ்ட்டு வேணும்னா அந்த முன்னாடி கிளிப்பை வந்து உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணுறேன் அந்த அதை சொல்லிப்பேன் ஆஃப்லைனில் விளாண்டு இந்த கடையை இது பண்ண ஆஃப்லைன் விளாண்டு ப்ராஃபிட் ஆனது உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு அந்த முன்னாடி கிளிப்பை சொல்லிப்பேன் அந்த கிளிப் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு தான் அதாவது இன்னைக்கு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் இது ப்ராஃபிட் இது அந்த நான் வந்து ப்ராஃபிட் ஆன மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு இன்னைக்கு தான் அது இந்த எபிசோட் விளாண்டுக்குன்னு இன்னைக்கு தான் அந்த இது ரெக்கார்ட் பண்ணேன் அப்படியே முன்னாடி அமுச்சு விட்டுறேன் முன்னாடி போட்டுடுறேன் ஏன்னா கடையை ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சு அதனால் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு 26 எத்தனை 1 4 அப்படி 23 என்டர் சீக்கிரம்டா எத்தனை ரூபா 12 4 30 அதான் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு மணி வர 9 ஆக போகுது 39.61 ஜேஎஸ்டி ஆன் ஃபயர் எத்தனை 5.77
நெக்ஸ்ட்டு 23.55. கரெக்டாக காசு ஊற்றுவாரு மொட்டை அங்கிள். 3.7. நெக்ஸ்ட்டு அப்படியாச்சும் இந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த கேம் ஆரம்பிக்கும் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த 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 கேம் ஃபுல்லாக முடிச்சிடலாம், சூப்பர் மேக்ஸ் சிமுலேட்டரு. அதுக்கப்புறமேட்டு புது கேம் இன்னொன்று இருக்குது, அது போட ஆரம்பிச்சிடுறேன் மக்களே. இது ஃபுல்லாக முடிக்க மாட்டேன். 1.16. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். 1.31. நெக்ஸ்ட்டு 25.47. நெக்ஸ்ட் இது வந்து இதுக்கு எல்லாம் 5 நாள் கொடுத்துடலாம். வீடாக கட்ட போனது வச்சு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டால் போட்டு போங்க, பார்த்துக்கலாம். 1.76. நெக்ஸ்ட்டு 14.98. ஆகா 600 வந்துச்சு மக்களே. நாளைக்கு வந்து கடையை ஃபஸ்ட்டாக டெவலப் பண்ணுறது தான். 7.78. மணி 10 ஆகுது, 10 ஆக போகுது, அதாவது ரியல் டைமில். எவ்வளோடா காசு கொடுக்கணும்? 38 ரூபா. ஒரு 26 ரூபா. அதான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மட்டும்தான். அதான் டக்குன்னு கடை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆரம்பிச்சிட்டு தான் மக்களே. கடை க்ளோஸ் 33 பேர் பாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 249 ரூபா. எது கேக்கு சோடா அது ரெண்டுமே நம்மள்கிட்ட இல்லை, ஸோ நம்மளுக்கு கவலை இல்லை. இது வந்து என்ன பண்ணா, இது அப்படிங்க தூக்கி போட்டு வாட்டுக்கு என்ன ரீஸ்டாக் பண்ணு. இங்கே அப்படிங்க போட்டு வச்சிருப்பதுக்கு இதில் என்ன இருக்குது? டீ பிளாக் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணா, போய் ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட் எடுத்துக்கணும். டேப்லெட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும். எதுக்கு 2 தேவை, எதுக்கு 1 தேவைன்னு பார்த்துணும். எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடவே கூடாது, போட்டால் திரும்பி நெக்ஸ்ட் ஆர்டர் போயிடும், ஒன்றும் பண்ணுங்க முடியாது. டோட்டல் 241 ரூபா வந்துருச்சு. இப்போயே 301 ரூபா, 395 ரூபா வந்துருச்சு டோட்டல். இதில் 1, இதில் 2, ஓகே டோட்டல் 68 ரூபா வந்துச்சு. அவ்வளோதான் மக்களே, என்ன பண்ணுறேன், அடிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. எல்லாத்தையும் ஃபுல்லாக அடிக்க முடிச்சாச்சு. நம்ம கடையில் மேலே ஃபுல்லி ப்ராஃபிட் தான். ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் என்னென்ன இந்த ராக்கில் விற்கிற நியூ ஸ்டாக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் விற்கிற இன்னும் இது மட்டும் தான் இல்லை. அடுத்த எபிசோடில் கன்ஃபார்மாக நம்ம வந்து அந்த இது ஷெல்ஃபையும் பிடிச்சையும் வாங்கிக்கிறோம். இந்த எபிசோட் இதோட முடிச்சிக்கலாம். இந்த இது பண்ணுறத ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்க. அதை ஏய் வாடா சேவு சார். சேவ் கொடுத்து வச்சுக்கலாம். சேவ் பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுத்துட்டு மக்களே தான் பார்த்துக்கலாம். நம்ம கடை திரும்பி ப்ராஃபிட் கடை ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த எபிசோடில் ஒரு ஷெல்ஃபையும் ஃப்ரிட்ஜையும் வாங்கிட்டு புது பாட்டு அடிக்க வேண்டியதான். நம்ம ஃபைட் பண்ண இவனையும் கூட்ட வேண்டியதான், கேஷியரையும். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நானும் பட்டுக்கிறேன். டாட்டா.